ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா தான். என்னடா உருளைக்கிழங்கு போண்டா கேள்விப்பட்டிருப்போம், வெங்காய போண்டா கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டான்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமானது. இதில் விட்டமின் ஏ, பீட்டா கேரோட்டின் இருக்கிறனால ஐ விஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால டைஜஸ்டிவ் என்சைம்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் சின்ன சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி இருந்தது. அது நிறைய பொட்டேட்டோ வேஸ்ட் ஆச்சு. நான் எத்தனை டைம் வாங்கினாலும் இந்த மாதிரி இருக்குது. எப்படி வாங்கினா இந்த மாதிரி இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணலான்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன சின்ன ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 7 to 10 minutes வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போது அதை வேக வச்சதை நல்லா ஆற வச்சுட்டு தோல் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு இந்த கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக உருட்டையாக இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட நான் 1 கப் வெங்காயம், 1 கப் கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 1/2 tablespoon சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 tablespoon கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையாலே அழுத்தி பனைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படி இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு போட்டு லைட்டாக பரட்டி எடுத்து குட்டி குட்டியாக நான் உருட்டுற மாதிரி பால்ஸை உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த குட்டியாக மேலாப்பில் ஒரு பால் வச்சுருக்கேன்ல, அது கிட்டுக்காக அதனால் குட்டியாக உருண்டி வச்சுருக்கேன். இப்போது சைட் பை சைடு ஒரு பவுலில் 3 tablespoon கடலை மாவு, 1/2 tablespoon சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கிண்டி விஸ்க் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா பேட்டர் நல்லா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். இப்போது பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த கிழங்கு அந்த மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 by 1 போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.